மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை கூடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுத்தருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் ஷேப்பெலோர் எம்பாவாயாய் திருப்பாவை பாசுரம் 5னுடைய விளக்கத்தை நாம் இப்போ பார்க்கலாம். அதாவது மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்னா இந்த வரியில் எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னா, மாயன் அப்படின்றது தெய்வீக லீலைகள் புரியும் கண்ணன். கண்ணனை தான் மாயன் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. மாயன் மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்றது மூலமா என்றும் நிலைத்திருக்கும் புகழ் நிறைந்த வடமதுரையின் மகனான கண்ணன், அதாவது மதுராபுரியில் அவதரித்த தெய்வீக லீலைகள் புரியும் கண்ணன் அப்படின்றத அந்த வரியில் சொல்கிறாங்க. அதற்கு அடுத்த வரியில் தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை, இதில் ரெண்டாவது வரியா தூய பெருநீர் யமுனை துறைவனை எடுத்துக்கலாம். இந்த வரியில் எதை சொல்கிறாங்க அப்படின்னா, புனிதமான யமுனை நதி தான் சொல்கிறாங்க. அதாவது தூய நீர் பெருகி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய புனிதமான யமுனை நதிக்கரையில் விளையாடி கொண்டிருப்பவன் அப்படின்றது தான் அந்த பொருளில் சொல்கிறாங்க. அதற்கு பிறகு ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை அப்படின்றது மூலமாக ஆயர் குலம், அதாவது எளிய கோபாலர்கள், ஒரு எளிய ஆயர் குலத்தில் பெருமையை சொல்கிறாங்க. அதனுடைய அணிவிளக்கா குலத்தின் பெருமை, எளிய ஆயர் குலத்தில் பிறந்த பெரும் ஒளியானவன் அப்படின்ற பொருளில் அதை சொல்கிறாங்க. அதற்கு அடுத்த வரியில் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது அப்படின்றதுல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படின்றதுல தாமோதரன் அதாவது தாயால் கட்டப்பட்டவன், அதாவது கண்ணன் எந்த அளவுக்கு சேஷ்டைகள் செய்யக்கூடியவர் அப்படின்றது தெரியும் இல்லையா. அதனால தாய் யசோதை அவரை கட்டி போட்டுருவாங்க. அந்த தழும்பு அவருடைய இடுப்பில் இருக்கும் இல்லையா, அதுதான் அந்த இடத்துல தாமோதரன், தாயால் கட்டப்பட்டவன் அப்படின்றத சொல்கிறாங்க. யசோதையுடைய தாய்மையால் பாசத்தில் கட்டுண்ட கண்ணன் அப்படிங்கிறது அதில் பொருளாக நம்ம பார்க்குறோம். தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது அப்படின்றதுல தூயோமாய் அப்படின்னா உள்ளமும் உடலும் தூய்மையுடன் அப்படின்றது பொருள்படுது. தூமலர் அப்படின்னா புனித மலர், தூய மனத்துடன் வந்து பூஜை செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வரியில் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்றதுல வாய் நாமஸ்மரணம், மனம் தியானம் அதை குறிக்குது. அதாவது பாடலும் சிந்தனையும் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அந்த வரியில் சொல்கிறாங்க. அதற்கு அடுத்த வரியாக போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் அப்படின்றதுல போயப்பிழை அப்படின்னா கடந்த காலத்தில் செஞ்ச பாவங்கள் எல்லாம் சொல்கிறது தான் போயப்பிழை. புகுப்பிழை அப்படின்னா இனி வரவிருக்கும் பிழைகள். இப்படி கடந்த கால பாவங்களாக இருக்கட்டும், இனி வரக்கூடிய பாவங்கள் பிழைகளாக இருக்கட்டும், எல்லா தவறுகளும் மன்னிக்கப்படும் அப்படின்றத அந்த வரியில் குறிப்பிட்றாங்க. அதற்கு அடுத்த வரியில் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் அப்படின்றதுல
தீயில் தூசாகுதல், அதாவது முழுமையாக அழிதல் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. அதாவது பாவங்கள் எல்லாம் சாம்பலாகும் எம்பாவாய் அப்படின்னு இறைவனிடம் பணிவுடன் வேண்டுதல். இதனுடைய மைய கருத்தா பார்த்தோம் அப்படின்னா, தூய மனத்துடன் வாயாலும் மனத்தாலும் கண்ணனை வழிபட்டால் கடந்த எதிர்கால பிழைகள் அனைத்தும் அழிந்துவிடும் அப்படின்றது தான் இந்த பாடலுடைய முக்கிய பொருளா இருக்குது. இதுல முக்கிய குறிப்புகளா பார்த்தோம் அப்படின்னா, மன்னிப்பு மற்றும் சுத்திகரிப்பு அப்படின்றத இந்த பாசுரம் சொல்லுது. அதாவது மனம், சொல், செயல், தூய்மை இது இல்லையா? இதெல்லாம் இந்த பாடல்கள் மூலமா குறிப்பிடுறாங்க. அதுபோல தாமோதரன், அது வந்து பக்தியினுடைய உச்சம். இறைவன் கூட பக்தியால் கட்டுப்படுவான் அப்படின்றது தான் அந்த பொருள்ல தாமோதரன் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அடுத்தது 3 நிலை வழிபாடு. அதாவது நிலை, பொருள் அப்படி. அதில வந்து உடல், பூஜை, மலர், வாக்கு, பாடல், மனம், தியானம் இதெல்லாம் இந்த 3 நிலை வழிபாட்ட அவங்க வந்து சொல்றாங்க. 4வதா பெண்களுக்கு முக்கியமான பாசுரம். அதாவது தாய்மை, பாசம், மன்னிப்பு, மன அமைதி இதெல்லாம் இதில வந்து வருது. ஒரே வரியில இத சொல்லணும் அப்படின்னா, 5ஆம் நாள் கண்ணன் நாமஸ்மரணத்தால் வாழ்க்கை தூய்மை அடையும் நாள் அப்படிங்கிறது தான் இத ஒரே வரியில நாம சொல்லணும் அப்படின்னா சொல்லலாம்.